Hello students, class 10 CBSE chapter 1 real numbers. Example 2, find LCM and HCF of 6 and 20. இப்போ வந்து 6 and 20 இது ரெண்டுமே 2 டேபிளில் போகுமா? 2 3s are 10s are. ஓகே, அடுத்து வந்து இது ரெண்டுமே காமன் டேபிளில் போகாது. ஓகே, இப்போ 3ன்னு போட்டால் இது 10, 2s are 5s are. அப்போ therefore LCM is equal to 2s are 3s are 2s are 5, which is equal to 4 into 3 into 5, which is nothing but 12 into 5, which is 60. Therefore LCM is equal to 60. This is the very simplest method of finding an LCM. Okay, HCF na ஒன்றும் இல்லைப்பா, HCF highest common factor. இப்போ இது ரெண்டு நம்பரும் டிவைட் ஆனது 2ஆல மட்டும்தான். therefore HCF is equal to 2. இந்த மெத்தட் புரியல, நான் வந்து அல்டர் மெத்தட் போடுறேன். அதர் மெத்தட். ஓகே, other method for you, for those who didn't understand. First number 6 எப்படி பார்ப்பீங்களா? 2 into 3. 20 எப்படி பார்ப்பீங்களா? 5 into 4. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம், 5 into 2 square. ஓகேவா? இது ரெண்டுத்துலையும் என்னப்பா காமனாக இருக்கு? HCF is equal to காமன் வேல்யூ. இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? HCFன்றது காமன் வேல்யூப்பா. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. therefore HCF 2பா. ஓகேவா? அதே மாதிரி எல்சிஎம்ன்றது ஒன்றும் இல்லைப்பா. LCM இங்கே 2 power 1, இங்கே 2 square. therefore 2 square highest பவர். ஓகேவா? 2 square into 3 power அங்கே 1, இங்கே 5 power 1, which is equal to 4 into 3 into 5, which is equal to 12 into 5, which is 60. ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ரொம்ப புரியுதோ அந்த மெத்தடை நீங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கலாம். which is very important question. It can be expected in next public examination. Thank you.